வேதிகை. ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தேன் பதிவு போடணுன்னு. ஏன்னா தேர்தல் அமக்கலம் ரொம்ப சூடு பிடிச்சின்னு யார் யாருக்கு சீட்டு வரப்போகிறது, பிஜேபியில் எப்படிலாம் கொடுக்க போகிறா அப்படிங்கிறதுனால யோஜனை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆளாளுக்கு ஒன்று பேசிகிட்டு இருந்தா. எப்படி இருந்தாலும் ஏதோ ஒன்று வரும், சரி பார்ப்போம், அதுக்கப்புறம் போடலாம் அப்படின்னு தான் பதிவு போடலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கேற்றாப்புல இன்றைக்கி விஷயம் வந்துடுத்து, வெளியில் வந்துடுத்து. ஆனால் பாருங்கோ, எல்லாருக்குமே ஒரு டிசப்பாயின்மெண்ட். என்ன டிசப்பாயின்மெண்ட்னா, அண்ணாமலைக்கு சீட்டு தரலையே. ஒரு சேனலில் சொல்கிறான் அவர் வேண்டான்னு விட்டாருங்கிறா, ஒரு சேனலில் 4 திராவிட 4 பேர் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி திராவிடம் சொல்லிட்டு ஒரு 4 பேருக்கு முத்திரை குத்தி அவளால் தான் வேண்டாம், அவளால் தான் இந்த மாதிரி ஆயிடுது அப்படிங்கிறா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பிஜேபி என் மண் என் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி 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 எல்லாம் செஞ்சார். பாவம், தேமேனு பாவம். ரொம்ப டேலண்டட் பர்சன், நல்ல படிப்பு அறிவாளி, நல்ல டிசிப்ளின்டு ஒழுக்கமானவர். அவர் வரணும் எல்லாருமே எதிர்பார்த்தா. நிறையா பேர் கும்பலாக எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு அண்ணாமலை வந்துடுவார் அப்படின்னு எல்லாருமே நினச்சா. ஆனால் அன்றைக்கி நியூஸ் சப்புன்னு ஆகிப்போச்சு, அவருக்கு சீட்டு கொடுக்கல. ஆனால் மோடி உங்களை பர்சனலாக கூப்பிட்ருக்கார், பேசுகிறார். மோடி சொல்லியிருக்கார் டெல்லிக்கு வான்னு சொல்லியிருக்கார், இங்கே போய் பிரச்சாரம் பண்ணுங்கிறார், அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுங்கிறார். இப்படி வந்துகிட்டே இருக்குது நியூஸு. அவரும் எனக்கு மோடி தான் என்னுடைய தலைவர், நான் அவர் சொன்னது தான் கேட்பேன் அப்படின்னு அவரும் அவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் செஞ்சுன்னு தான் இருக்கார். பாவம், மனசு போனாமல் செய்கிறார். இருந்தாலும் எல்லாரையும், அதாவது தமிழக மக்களை கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். பிஜேபி மேலிடம் எல்லாரும் எப்படி அண்ணாமலை மேலே எவ்வளவு ஆசையாக இருக்கா, அண்ணாமலைக்கு சீட்டு கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறாளே எல்லாரும். சரி, இந்த வருஷம் கொடுத்து பார்ப்போம், இந்த தடவை கொடுத்து பார்ப்போம், என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போன்னு ஒரு சொல்லி மோடியே சொல்லி நீங்கள் இது மாதிரி நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் கேட்பறோ என்னமோ தெரியல. ஆனால் வடக்கு பகுதியில், கோவை வடக்கு பகுதியில் வானதி சீனிவாசன்னு போட்டு பிரமாதமாக ஒரு பேனர் போடுறதுக்கு கீழே கண்ணாப்பினான்னு எல்லாருமே திட்டிருக்கா. ஒரு கமெண்ட்ஸ் கூட வாழ்த்து சொல்லவே இல்லை. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு மனசு. ஏன்னா எப்படி இருந்தாலும் யாராவது ஒருத்தராவது சொல்லணும்ல, வாழ்த்து ஒருத்தர் கூட சொல்ல. எல்லாமே தோக்கட்டும், பிஜேபிக்கு ஓட்டு கிடையாது, நோட்டாக்கு தான் போடும், இப்படி தான் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கா. இதெல்லாம் கொஞ்சம் மேலிடம் நினச்சி பார்க்கணும். அநியாயமாக பாவம் வானதி சீனிவாசனை போய் பழிக்கு ஆளாகக்கூடாது. அதே போல் நயினார் நாகேந்திரனையும் அவர் பாவம் என்ன பண்ணுன்னு தெரியல, மேலிடம் சொல்லிடுத்து அதனால நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறார். பாவமாக இருக்குது நயினார் நாகேந்திரனை பார்த்தாலும். தமிழிசை அவங்க ஒரு பக்கம், அவங்க தனக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடியே மயிலாப்பூரில் போய் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அம்மா. என்ன நடக்கிறதுன்னு நம்மளுக்கு அரசியலில் ஒன்றும் புரியல. இப்போது இளைஞர்கள்லாம் நிறையா பேர் அண்ணாமலையினால தான் பிஜேபிக்கு வந்திருக்கா. நிறைய இளைஞர்கள் வந்திருக்கா. எப்படியாவது தமிழகத்தை முன்னுக்கு கொண்டு வந்துடணும், முக்கியமாக கல்வியில் தமிழகத்தை முன்னுக்கு கொண்டு வந்துடணும் நிறையா பேர் எதிர்பார்த்துன்னு வரா. இப்போ என்னென்னா எல்லாருக்கும் அவளுக்கு ஒரு மாதிரி அந்த வேகம் குறைந்து விட்டது. அதனால் எல்லாம் வேறு பக்கம் போக ஆரம்பிச்சிடுவா. ஏற்கனவே என் மண் என் மக்கள் நிறுத்திட்டு டம்மால்னு விஜய் வந்தார். உடனே விஜய் பக்கம் கூட்டம் சேர்ந்துடுத்து. அவர் விஜய் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. விஜய் என்ன செய்ய போகிறாருங்கிறதே தெரியல. ஆனால் அவருக்கு நிறையா கூட்டம் வந்துன்னு தான் இருக்குது. அதே மாதிரி அதிமுகவுக்கும் வந்துட்டுருக்கு, என்டிஏல கூட்டணி வச்சுருக்கிறதுனால. ஆனால் அதுக்கு நான் பாடுபடுவேன், போய் களங்களமாக போய் பணியாற்றுவேன், எல்லாருக்கும் போய் நான் சொல்லுவேன், நான் போய் ஓட்டு போட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறார். அது கேட்க நன்னா தான் இருக்குது. இதை கூட அண்ணாமலை இல்லையேன்னு ஒரு வருத்தம் கூடவே எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்தா எப்படி இருந்தாலும் அண்ணாமலை வந்துடுவார்
அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு தூணாக நின்றுண்டு காப்பாற்றுவார் தமிழ்நாட்டை, ஊழல் இல்லாத தமிழ்நாட்டை காப்பாற்றுவார் அப்படின்னு நினச்சா. நம்மளுக்கு தெரியல ஊழலாக நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஆகாவுன்னு அந்த யூடியூப்லாம் போட்டுருந்துருக்கா, அதெல்லாம் தான் நம்மளுக்கு தெரியும். யார் ஊழல் பண்ணார், யார் ஊழல் பண்ணார், நம்ம போய் உட்காந்து கணக்கு பார்க்க போகிறதில்ல, கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க போகிறதில்ல. ஆனாலும் எல்லோரும் சொல்கிறா இல்லையா, அதனால் அண்ணாமலை நல்லா தான் செய்வார்னு அத்தனை பேரும் எதிர்பார்த்துட்டு ரொம்ப ஆசையாக இருந்தா, அத்தனை பேர் ஆசையாக இருந்தா. சட்டுன்னு பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாகிடுது. எப்படி தாமரை மலர போகிறதுன்னு தெரியல. யாரை பார்த்தாலும் என்னோட இது ஓட்டு தாமரைக்கு இல்லை, அவ்வளோதான், இனிமேல் கிடையாது அப்படிங்கிறாப்புல தான் எல்லாருமே சொல்கிறா. என் காதுக்கு எட்டினவர்கள் எதாவது நடந்துட்டுருக்கு. இது வந்து நல்லதாக கெட்டதான்னு தெரியல. ஏன்னா வேறு ஏதோ மோடி அமித்ஷாவும் ஏதோ மனசில் வச்சுட்டுருக்கார். இல்லைன்னா வந்து இவருக்கு மட்டும் வேலை மட்டும் கொடுத்துட்டு கருவேப்பிலை கொத்தாட்டம் தூக்கி போடுவாரா அப்படின்னு தோன்றது. கருவேப்பிலை போட்டு தூக்கி போடுறாப்புல அப்படி இருக்க மாட்டார்னு தான் தோணிட்டுருக்கு எனக்கு. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அவரை பயன்படுத்துவார்னு நான்லாம் நினைக்கிறேன். அதனால தான் ஏதோ ஒரு புள்ளி வச்சுட்டுருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் திடீர்னு அங்கேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து வான்னு கூப்பிட வேண்டியது, திடீர்னு டெல்லிக்கு வான்னு கூப்பிட வேண்டியது, திடீர்னு அப்படி ஏன்னா இவரோட டேலண்ட்டு தெரியறதுனால தான் இவரை கூப்பிட்றாரு. ஆனால் அந்த டேலண்ட்டை உபயோகிக்க வேண்டாமா, அதான் எல்லோரும் சொல்கிறார். நான் சொன்னதுக்கு அதான் சொல்கிறேன் எல்லோரும் என்கிட்டக்க. சரி, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, அவருக்கு டேலண்ட்டுன்னு சொல்கிறீங்களே, டேலண்ட்டுக்காக தான் கூப்பிட்றான், அந்த டேலண்ட்டை உபயோகப்படுத்த வேண்டாமா, நீங்களே சொல்லுங்கள். நீ ஏன் காதுபடியே நிறைய பேர் சொல்கிறான், பேசுகிறான். அது வந்து எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா இந்த அரசியலுங்கிறது ஒரு சூதாட்டம். இது என்ன பண்ணுவா என்னங்கிறதே எனக்கு தெரியாது. இதெல்லாம் அரசியல்லாம் ஏதோ காமராஜர் பீரியடில் காமராஜர் இருந்தார், அடுத்தது கருணாநிதி இருந்தார், அப்புறமா ஜெயலலிதா அம்மா வந்தாங்க, அப்புறம் வந்து ஸ்டாலின் சார் வந்திருக்காரு. ஏதோ ஓடின்னு இருக்கு. ஏதோ நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கிறதா, ஏதோ நம்மளுக்கு இருந்துட்டுருக்கோமா, இப்படி தான் நாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அரசியலுங்கிறது ஒரு உள்ள அந்தரங்கமாக இருக்குது, ரொம்ப அந்தரங்கமாக போயின்ட்டுருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி அவள் மனசுக்குள்ளே என்ன வச்சுருக்கான்னு நம்மளால் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்று என் மனசு வலிக்கிறது என்னென்னா, கோலாகல சீனிவாஸ் அப்படியே ஆகாவுன்னு அண்ணாமலை பற்றி தான் புகழ்ந்து தள்ளுவார் எப்பொழுதுமே. பார்த்தா திடீர்னு அப்படியே நகர்ந்து வந்துட்டார். அதே மாதிரி பாண்டே ஆஹா ஊன்னு பேசுவார், அவர் கொஞ்சமாக அப்படியே நகர்ந்து வந்துட்டார். அப்புறம் டெல்லி ராஜகோபாலன் ஆஹா ஊன்னு அண்ணாமலை மாதிரி யாருமே. ஆனால் துக்ளக் ரமேஷ் மட்டும்தான் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஒரே வார்த்தையாக சொல்லின்னு இருக்கார். துக்ளக் ரமேஷ் நல்ல மூத்த அரசியல்வாதி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணாமலை என்ன பிஜேபியே இல்லை, அவ்வளோதான். அண்ணாமலை பிஜேபி வந்து அவரை தள்ளி விட்டால், நகர்த்தி விட்டால் அவருக்கு எதுவும் நஷ்டம் கிடையாது. ஆனால் அண்ணாமலை நகர்த்தினா பிஜேபிக்கு நஷ்டம் அப்படிங்கிறார். இது அவர் ஒருத்தர் தான் அந்த மாதிரி பேசியிருக்கார். பாக்கி பேரெல்லாம் ரொம்ப முன்னாடி எல்லோரும் ஆர்வமாக இருந்தார். அப்புறம் கொஞ்ச நாளாக காணவே காணோம். கோலாகல சீனிவாசோட பேட்டிலாம் பார்க்க முடியல, டெல்லி ராஜகோபாலன் பேட்டி பார்க்க முடியல. ஆஹா ஊகுன்னு அப்படியே காய்ச்சி முச்சுன்னு இது பண்ணிட்டு வந்தாரா டெல்லி ராஜகோபாலன். அதெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வார்த்தையும் பேசலை, எல்லாரும் அடக்கி வாசிக்கிறார். அதுவும் மேலிடம் சொல்லியிருக்கோம் என்னமோ தெரியாது எங்களுக்கெல்லாம். நாங்கள்லாம் எங்கேயோ ஒரு பக்கம் மொழியில் உட்காண்ட்ருக்கோம், எங்களுக்கு அதுவும் தெரியாது. ஒருவேளை டெல்லி மேலிடம் நீங்களாம் வாய் திறக்காத எங்கோ பேசாமல் இருங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கான்னு அதுவும் தெரியாது. நாங்கள் வந்து பொதுவாக அண்ணாமலைக்கு வந்து எல்லோரும் இப்படி இவ்வளோ ஆசையாக இருந்தாலே கண்டிப்பாக வந்துடுவார். கண்டிப்பாக அண்ணாமலை சீட்டு கொடுக்காமல் இருக்கவே முடியாது. அது எப்படி பிஜேபியில் அண்ணாமலை சீட்டு கொடுக்காமல் இருக்க முடியும்? ஒன்று எங்கிட்டே எல்லோரும் ஆர்குமெண்ட் பண்ணான். நானுமே ரொம்ப எதிர்பார்த்தேன், கிடச்சிரும் எப்படியோ வந்துடுவார் அப்படின்னு. ஆனால் எல்லாருக்கும் உள்ள டிசப்பாயின்மெண்ட் எனக்கும் வந்துடுது. இன்னி வரைக்கும் காத்துண்டு அதுக்கு தான் இந்த பதிவு போட்டேன். கொஞ்சம் மனது வலிக்கத்தான் வலிக்கிறது. பார்ப்போம் வருங்காலத்தில் என்ன நடக்கிறதுன்னு. ஏதோ ஒருத்தர் நல்ல ஆட்சி கொடுத்தா நம்மளுக்கு சந்தோஷம். அது ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, எடப்பாடியாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, யாரோ ஒருத்தர் நல்ல ஆட்சி கொடுத்து, விஜயாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஒன்றும் யார் மேலேயும் நம்மளுக்கு எதுவும் தூக்கி வந்தான்னு கொண்டு வந்து கொடுத்துற போகிறதில்ல, யாரும் கொடுக்க போகிறதில்ல.
இருந்தாலும் எல்லா மக்களுக்கு நல்லது பண்ணுற ஆட்சி எந்த ஆட்சியாக இருந்தாலும் அதுக்கு என்னோடய ஹார்ட்ஸ் ஆஃப். அவ்வளோதான் என்னை பொறுத்தவர்களையும். அதனால் மேலிடமானது கொஞ்சம் பாருங்கோ, தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை மதியுங்கள். ஏன்னா எல்லாரும் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தா. இனிமேல் என்ன பண்ண முடியும், எல்லாம் ரிலீஸ் பண்ணியாச்சு இந்த இதை பட்டியலை. இனிமேல் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் கேட்பா எல்லோரும். நானாக தான் கேட்குறேன், இனிமேல் என்ன பண்ண போகிறாரு நம்மளுக்கு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். இதுவும் கடந்து போவோம் என்று, இது எல்லாத்தையும் கடந்து போவோம், அவ்வளோதான். எல்லாத்தையும் நம்ம கடந்து போயின்னு இருக்கோம். எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ இது வாழ்க்கையிலையும் சரி வெளி உலகத்துலேயும் சரி எவ்வளவோ விஷயங்களை நகர்த்தின்னு தான் போயின்னு தான் போயின்னு சரி, பொறுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இதற்கும் நாம் பொறுமையாக இருப்போம். நம்மளுக்கு தர்மம் நல்ல வழி காட்டும் என நம்புவோம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். தமிழ்நாடு நல்லதொரு ஆட்சியை கொடுக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். அவ்வளோதான். என்னை போன்றவர்கள் முதியோர்களுக்கெல்லாம் இதாக ஒரு எண்ணம் இருக்கும் எப்பொழுதுமே. அதனால் எதுவாக இருந்தாலும் நல்லது நடக்கட்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய்.